السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وإلى الأنفال ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடை அனலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்று பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இங்கு குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் நேசமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா நியமத்துகளையும் எல்லா பரக்கத்துகளுக்கும் சொந்தக்காரர்களாக அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள்: ரஜபு ஷஹருல்லா வ ஷஅபானு ஷஹரி வ ரமலானு ஷஹரு உம்மதி. ரஜபு மாதம் இருக்கின்றதே, இது ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதம். வ ஷஅபானு ஷஹரி, ஷாபான் மாதம். இந்த ரஜபுக்கு அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதம் ஷஹரி, என்னுடைய மாதம். ரமலானு ஷஹரு உம்மதி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே, அது என்னுடைய உம்மத்தினருக்குண்டான மாதம் என்பதாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபனுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் அவர்கள் செய்யக்கூடிய துவா: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரஜபிலே நீ பரக்கத் செய்வாயாக. வ ஷஅபான் மாதத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் எப்படியாவது எங்களை நீ ரமலானை அடைய வைத்து விடு யா அல்லாஹ் என்பதாக இந்த ரஜபனுடைய ஆரம்பத்திலிருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து துவா செய்யக்கூடிய ஒரு ஹதீஸுகளை நாம் பார்க்க முடிகிறது. ரஜபனுடைய மாதம், இன்றைய சமூகம், இந்திய சமூகம் ரஜபனுடைய மாதத்தில் இபாதத்துகளின் பக்கம் கவனம் திசை திருப்புவதை, இபாதத்துகளின் பக்கம் அடியெடுத்து வைப்பதை சதி செய்து முடிக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்களும். ரஜபினுடைய மாதம் இஸ்லாமிய வரலாற்றில் ரஜபினுடைய மாதம் என்பது இஸ்லாமியர்களுக்கு பெரும் வெற்றியை குறித்து கொடுத்த மாதம். ஏராளமான வெற்றிகள் இந்த ரஜபினுடைய மாதத்தில் இஸ்லாமிய மார்க்கமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். தபூக் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய யுத்தம், இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்த யுத்தம். பல ரோமானியர்களை விரட்டி அடித்த ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகம் எப்ப விரட்டி அடிச்சாங்கன்னு சொன்னா இந்த ரஜபினுடைய மாதத்தில் தான். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக ரோமானியர்களின் பிடியில் இருந்த ஜெருசலேமை, பலஸ்தீனத்தை மாமன்னர் சலாஹுதீன் அய்யூபி ஜெருசலேமை மீட்டெடுத்தது, அந்த பலஸ்தீன பூமியை, பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தது இந்த ரஜபனுடைய மாதத்தில் தான். அவ்வளவு சிறப்புமிக்க அந்த ரஜபனுடைய மாதம், இது அல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாதங்களில் இபாதத்துகளின் பக்கம் அதிகமாக கவனம் செய்திருக்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய சூழ்நிலை, அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய சூழ்நிலை, 2 விதமான போராட்டங்களை தமிழக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று,
இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ்வதற்கான போராட்டம், அதெல்லாம் இந்த சட்டங்களை எதிர்த்து நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள். இன்னொன்று பொது தேர்வுகள், பப்ளிக் எக்ஸாம்ஸ், அதாவது மாணவர்களுக்கான +1 மேல்நிலை வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான அந்த தேர்வுகள் தொடங்கி இருக்கின்ற. அடுத்து வரக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கின்றோம். மாணவ சமூகமும் தங்களுடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கின்றது. அதையும் தாண்டி மற்ற சமூகங்கள், மற்ற மனிதர்கள் எல்லாம் இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ்வதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். பல ஷாஹின் பாக்குகள் இன்னைக்கு தமிழகத்துல கிட்டத்தட்ட 38க்கும் மேற்பட்ட ஷாஹின் பாக்குகள் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற கருப்பு சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும், அதே போன்று இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம், மத சார்பின்மையை பாதுகாப்பதற்காகவும் இன்றைய மக்கள் பல தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதில் நமது ஊரும் இந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, உரிமைக்காக, அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற சட்டங்களை எதிர்த்து நாம் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவர்களுடைய போராட்டத்தை, இவர்கள் போராடக்கூடிய அவர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தை முறியடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஏராளமான முயற்சிகள். இந்த போராட்டங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும், இவர்கள் இதுபோன்று போராடக்கூடாது. நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில், இந்த சூழ்நிலையில் மத்திய அரசும் மாநில அரசும் எதை வைத்து இந்த போராட்டங்களை கலைக்கலாம், இந்த போராட்டக்காரர்களை கலங்கடிக்கலாம் என்பதாக முயற்சி செய்து கடந்த மாதம் 23, 24, 25 பிப்ரவரி மாதம் 23, 24, 25 ஆகிய நாட்களில் டெல்லியினுடைய ஜாபராபாத் பகுதியில் அமைதியாக நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டம், அந்த அமெரிக்க அதிபர் வருகை தந்த அதே நாளில் காவல்துறை மக்களை எல்லாம் அமெரிக்க அதிபரினுடைய அந்த பாதுகாவலுக்காக அனுப்பி வைத்துவிட்டு, காவல்துறையினுடைய அந்த ஆடையில், அந்த வேஷத்தில் அமைந்த காவி குண்டர்கள் டெல்லி ஜாபராபாத் பகுதியில் இறங்கி என்ன செய்கிறார்கள்? கலவரத்தை செய்கிறார்கள். கலவர பூமியாக டெல்லியை மாற்றுகிறார்கள். அமெரிக்க அதிபருடைய வருகை ஒரு பக்கம், அங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க? காவலுக்கு இருந்த போலீஸ் எல்லாத்தையும் அங்க அனுப்பிச்சாச்சு. இங்கே காவி உடையில் காவியர்களை, அந்த காவி வெறி பிடித்த அந்த மிருகங்களை, RSS, பஜ்ரங் தள, அதே போன்று அவர்களுடைய கட்சி தொண்டர்களை என்ன செய்யறாங்க? காவி உடையில் போலீஸ்காரர் மாதிரி ட்ரெஸ் அனுப்பிச்சுக்கிட்டு அந்த ஊரில் டெல்லியினுடைய ஜாபராபாத் பகுதியில் இறக்கி விடுகிறார்கள். இறக்கி எந்த அளவிற்கு என்று சொன்னால், பாதி காவல்துறை அங்க நிற்கிறது, மீதி காவல்துறை இந்த ஜாபராபாத் பகுதியில் இருக்கின்றது. ஒரு காவல்துறை, ஒரு போலீஸ்காரருக்கு ஒரு காவி நண்பர். பைக்ல வர்றாங்க அந்த ஜாபராபாத் பகுதிக்குள்ள. போலீஸ்காரர் அவர் பைக்ல வர்றாருன்னு சொன்னா, அவர் கூட இன்னொரு அந்த பஜ்ரங் தள RSS அமைப்பினுடைய அந்த நபர்களை ஏற்றிட்டு வர்றாரு. உள்ளே ஜாபராபாத் பகுதியில் நுழைந்த அந்த குண்டர்கள் ஜாபராபாத் பகுதியில் இருந்த மக்களை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். கடைகளை, பள்ளிவாசல்களை, வீடுகளை சூறையாடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், உயிரோடு மக்களை வைத்து கொடுத்துகிறார்கள். இன்றைய சூழ்நிலையின் பிரகாரம் விகடன் அந்த குழுமம் அவர்கள் சேகரித்து தந்த அந்த செய்தியின் பிரகாரம் இன்றைய நிலவரத்தின்படி கிட்டத்தட்ட 48க்கும் மேற்பட்ட நபர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் மௌத்தாகி இருக்கிறாங்கன்னு கணக்கு பண்ண முடியல என்பதாக அந்த நிருபர்கள் சொல்லக்கூடிய விஷயம். 200க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். பல நபர்களுடைய கடைகள் சூறையாடப்பட்டது, பல நபர்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, பள்ளிவாசல்களை சேதப்படுத்தினார்கள். இதுபோன்ற முயற்சிகளை, இதுபோன்ற போராட்டங்களை தொடை தெரிவதற்காக, விரட்டி அடிப்பதற்காக மத்தியில் ஆளக்கூடிய அரசு ஒரு விதமான கலவர பூமியாக மாற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. 21ஆம் நூற்றாண்டின் பெரிய, நாம் ஆளக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் பெரிய ஒரு அழிவை நோக்கி உண்டான ஒரு ஆட்சி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அழிக்கப்பட வேண்டிய விஷம் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பாசிசமும் சியோனிசமும் அழிக்கப்பட வேண்டிய நாட்டுக்கு மிகவும் ஆபத்தான விஷ கிருமிகளை என்ன செய்யறாங்க? இன்றைக்கு மக்கள் ஆட்சியில் உட்கார வைத்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம்
இன்று நாம் வெறும் அதை அவருடைய உயிரிழப்பை கவலையோடோ அல்ல கருணை பார்வையோடு நாம் பார்க்கலாம். இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு புரியும். இந்திய சுதந்திர போராட்டம் அகிம்சை வழியில் நடந்துகிடுச்சு. ஆரம்பத்தில் இன்னும் போராட்டம் சூடு பிடிக்காம நடந்துகிடுச்சு. எப்பொழுது இந்திய சுதந்திர போராட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு சொன்னா, டெல்லியில இருந்து கோரக்பூர் வரை இருக்கக்கூடிய சாலையினுடைய ஓரங்களில் ஆளுங்களை என்ன செஞ்சாங்க, கொலை செய்து என்ன செஞ்சாங்க, அந்த மரத்தில் தூக்கில் தொங்க விட்டார்கள். அதற்கு பின்புதான் இந்த சுதந்திர போராட்டம் சூடு பிடித்து ஆரம்பித்து நாட்டு மக்கள் அனைவரும் இறங்கி போராடக்கூடிய ஒரு போராட்டமாக அன்றைய சுதந்திர இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்குவதற்கான போராட்டம் சூடு பிடித்தது. அதே போன்று இன்று டெல்லியினுடைய ஜாபராபாத்தினுடைய அந்த பகுதியில் அவர்கள் செய்த கலவரம், அவர்கள் செய்த கொலைகள் சுதந்திர இந்தியாவை பாதுகாப்பதற்கான இன்னொரு போராட்டத்திற்கு மக்களை தூண்டுவதற்கு, மக்களை திறந்து விடுவதற்கு ஒரு சாவியாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நீ நாம் சட்ட ரீதியாக முயற்சி செய்து பார்த்தால் சட்டத்திலும் இதுக்குண்டான சப்போர்ட்டும் இல்லை, வழியும் இல்லை. ஊடக ரீதியாக முயற்சி செய்து பார்த்தா அங்கேயும் நமக்கு வழி இல்லை. அரசியல் ரீதியாக முயற்சி செய்து பார்த்தால் அங்கேயும் அவர்களுக்கு வழி இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன? இது போன்ற ஆட்சியின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக, வன்முறையின் மூலமாக ஒரு சமூகம் அடக்கப்படுகிறது, ஒரு சமூகம் ஒடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கொடுக்கக்கூடிய வாக்கு, குர்ஆனில் சொல்லக்கூடிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு உம்லீலகும் இன்ன கைதி மத்தீன். இது போன்ற ஆட்சியாளர்களை, இது போன்ற வன்முறையாளர்களை, இது போன்ற கலவரக்காரர்களை நாம் தாமதப்படுத்துகிறோம், நாம் விட்டு வைக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உம்லீலகும், நான் தான் அவங்களை விட்டு வச்சிருக்கிறேன். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு உம்லீலகும், நான் தான் அவர்களுக்கு தவணை கொடுக்கிறேன். இன்ன கைதி மத்தீன், ஒரு நாள் வரும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன்ன கைதி மத்தீன், நிச்சயமாக ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவர்களை நான் பிடித்தேன் என்று சொன்னால் மிக பயங்கரமான பிடியாக நான் பிடிப்பேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்லாமிய சமூகம் வல்ல இறைவனுக்கும் வான்மறைக்கும் கட்டப்பட்ட சமூகம். இந்த சமூகத்தை வன்முறையால் அடக்கி விடலாம் என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். வல்ல இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு, நான் தான் அவங்களை விட்டு வச்சிருக்கிறேன். நான் விட்டு வைக்கிறேன். இன்ன கைதி மத்தீன், ஒரு நாள் என்னுடைய பிடி வரும். அந்த பிடியிலிருந்து இது போன்ற ஆட்சியாளர்களும் இது போன்ற வன்முறையாளர்களும் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜாஹிதுன பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் வதுமினூன பில்லாஹி வ ரசூலிஹி. இது போன்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக, அரசியல்வாதிக்கு எதிராக, சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் போராடுகின்ற பொழுது உங்களுடைய செல்வங்களின் மூலமாக, உங்களுடைய உயிர் சேதங்களின் மூலமாக நீங்கள் போராடினால் உங்களுக்கு நான் 2 கொடுப்பதற்காக நான் வாக்கு கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒன்று, நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இது போன்ற போராட்டங்களின் மூலமாக. யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் யத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இது போன்ற உரிமையை நாம் கேட்கின்ற பொழுது, உரிமைக்கு எதிரான போராட்டங்களில் நாம் இறங்கி களம் காணுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உஹ்ரா துஹிப்பூனஹா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம். இது போன்ற நீங்கள் போராட்டங்களை காணுகின்ற பொழுது, போராட்ட களங்களில் இறங்கி போராடுகின்ற பொழுது, நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம், இறைவனுடைய வெற்றி வெகு சீக்கிரத்தில் உங்களை வந்தடையும் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நினைச்சா இந்த ரஜபு மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் ஏராளமான வெற்றிகளை கொடுத்த ரப்புல் ஆலமீன் இந்த ரஜபு மாதத்தில் கூட இந்த இஸ்லாமியர்களுக்கு இது போன்ற சட்டங்களில் இருந்து, இது போன்ற ஆட்சியாளர்களிலிருந்து அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கலாம். ஏன்னா ரஜபுனுடைய மாதம், இது வெற்றியினுடைய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற வன்முறையில் சிக்கிக்கொண்ட நபர்களை சாதாரணமாக கடந்து செல்லவில்லை. இது போன்ற வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு ஆட்சியின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக இருப்பவர்கள், அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த வன்முறை, அந்த கலவரங்கள், அந்த கலவரத்தில் சிக்கிக்கொண்ட அந்த மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்ற பொழுதும் கேள்விப்படுகின்ற பொழுதும் சாதாரணமாக கடந்து செல்லவில்லை. குபைப் ரலியல்லாஹு தஆலா, குபைப் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இதே போன்ற வன்முறையாளர்களால் கடத்தி செல்லப்பட்டு தூக்கு மேடையில் ஏற்றி வைக்கிறார்கள். குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றி வைக்கப்பட்ட குபைப் ரலியல்லாஹு தஆலா, கடைசியில் குபைப் ரலியல்லாஹு தஆலா அந்த வன்முறையாளர்கள் அன்றைய ஆட்சியிலிருந்து, அன்றைய அதிகாரத்திலிருந்து அந்த நபர்கள் கேட்கிறார்கள்,
குபை, உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரோம், உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரோம். என்ன சான்ஸ் சொன்னா, உங்களை இந்த தூக்கு மேலிருந்து நாங்கள் விடுவிக்கிறோம். ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இழிவா ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தை பேசிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திட்டியோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மீது தவறான அவதூறுகளையோ ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தை பேசிடுங்க, உங்களை நாங்க என்ன செய்யறோம், தூக்கு மேலிருந்து இறக்கி விட்டுறோம், உங்களை விடுதலை செய்கிறோம் என்பதாக அந்த வன்முறையாளர்கள், அந்த ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் கேட்கின்ற பொழுது குபைப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் ஒரு சிறு முள் குத்தினால் கூட எங்களுடைய நெஞ்சில் ஈட்டி பாய்ந்ததை போன்று நாங்கள் கவலைப்படுவோம். அப்படி இருக்கின்ற அந்த சமயத்தில் நாங்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடி இகழ்ந்து இழிவாக பேசுவோம்? அதை விட எனக்கு மரணமே சிறந்தது என்பதாக மரணத்தை நேசிக்கிறார்கள் குபைப் ரலியல்லாஹு தஆலா. வன்முறையாளர்கள் சிக்கி, இது போன்ற ஆட்சியாளர்கள் அதிகாரிகளிடம் சிக்கி என்ன செய்றாங்க, தூக்கிலிடப்படுகிறார்கள். அப்ப இந்த செய்தி குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்த செய்தியை அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிச்சு கொடுக்கிறான். எப்ப அறிவித்து கொடுத்தான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கின்ற அந்த சமயத்தில், தொழுகையில் அதுவும் ருக்கூவில் இருக்கின்ற அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அங்கே தூக்கிலிடப்பட்ட, அங்கே வன்முறையாளர்களால், ஆட்சியினால், அதிகாரத்தினால் கொலை செய்யப்பட்ட அந்த குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விஷயத்தை அவங்க மௌத்தாயிட்டாங்க, அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையில் அதுவும் ருக்கூவில் இருக்கின்ற அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுக்கிறான். வன்முறையாளர்களிடம் சிக்கிய குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்படுகிறார்கள் என்கின்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் நேர சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று எழுந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரெல்லாம் தூக்கிலிட்டார்களோ, யார் யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டார்களோ, வன்முறையை கையாண்டார்களோ, யாரெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பேரா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் இவன் அழிச்சிரு யா அல்லாஹ், இவனை விட்டு வைக்காதே, இவனை அழித்து விடு, இவனுடைய குடும்பத்தை அழித்து விடு, இவனுடைய பின்னணியை அழித்து விடு யா அல்லாஹ் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் வன்முறையாளர்களுக்கு எதிராக துஆ செய்திருக்கிறார்கள். சாதாரணமாக கடந்து செல்லவில்லை வன்முறையாளர்களிடம் சிக்கி அந்த நபர்களை பார்த்து. இன்றைக்கு யார் யாரெல்லாம் இது போன்ற வன்முறையாளர்களிடம் சிக்குகிறார்களோ, ஆட்சியின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக இது போன்ற இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, எல்லா நபர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ உண்டு. நாமும் அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்டால் நமக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ உண்டு என்கின்ற ஒரு எண்ணம் போராட்டத்தில் இருக்கின்ற பொழுது, போராட்டங்களை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இந்த போராட்டத்துல நாம இழக்கின்ற ஒவ்வொரு இழப்பிற்கும் அல்லாஹ் தஆலா வெகுமதியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது உயிர் சேதமாக இருக்கட்டும், அல்லது உறுப்புகள் சேதமாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார சேதமாக இருக்கட்டும், நாம் இழக்கக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த வெகுமதிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு சபை, அந்த சபையில் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி, அந்த சஹாபிக்கு புறவில பார்வை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது போன்ற வன்முறையால் என்ன செஞ்சாங்க சொன்னா, பார்வையை பறிச்சுட்டானுங்க. கண்ணை என்ன செய்றானுங்க, ஒரு ஈட்டியினால் குத்தி அவருடைய பார்வையை குறைபாடு உள்ள பார்வையாக மாற்றி விட்டார்கள் வன்முறையாளர்கள். அப்ப ஒரு தடவை அந்த சஹாபியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளுக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருந்த அந்த சமயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுக்கு விரவிலேயே பார்வை இந்த மாதிரி கம்மியா இருந்துச்சா, அல்லது இடையில இந்த மாதிரி பார்வை போச்சா? உங்களுக்கு பார்வை பிறவிலேயே இந்த மாதிரி பார்வை திறன் குறைவாக இருந்ததா, அல்லது அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று மாறிச்சான்னு கேட்ட உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய பிறவி நல்ல குறையில்லாத பிறவிதான், பார்வை நல்லா தெரிஞ்சிச்சு யார் ரசூலுல்லாஹ். ஆனா இடைப்பட்ட அந்த காலத்துல என்ன செஞ்சேன், ஒரு வன்முறையாளன் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரிந்தவுடன் நான் என்ன செஞ்சேன், அயல்லா ஈட்டியினால் என்னுடைய கண்ணை குத்தி கண் பார்வை குறைபாடு உள்ளவனாக என்னை மாற்றிவிட்டான் யார் ரசூலுல்லாஹ் என்பதாக அந்த சஹாபி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நடந்த விஷயத்தை. இந்த மாதிரி நான் ஒரு வன்முறையாளத்தை சிக்கிட்டேன் யாசலா, இது போன்ற கலவரக்காரர்களையும் அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆட்சியின் மூலமாக அவர்கள் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு ஆட்சியாளனையும் நான் சிக்கிக்கொண்டேன் யார சொல்லலாம். அப்ப என்னுடைய கண்ணை என்ன செஞ்சுட்டான், குறைபாடு உள்ள கண்ணா மாத்திட்டான். இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது உடனே ஜிப்ரீல் பக்கத்துல நிக்கிறாங்க வானத்துல இருந்து.
வஹியை கொண்டு வருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் மட்டுமல்ல யா ரசூலல்லாஹ், இது போன்ற உங்களுடைய உம்மத்தில் யார் யாரெல்லாம் வன்முறையாளரிடம் சிக்கி போராட்டங்களை கண்டு போராட்டத்தில் இறங்கி இது போன்ற இழப்புகளை யார் யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ, இந்த சஹாபிக்கு மட்டுமில்லை யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சமூகத்தில் யார் யாரெல்லாம் போராட்டங்களையும் போராட்ட களங்களையும் சந்தித்து இது போன்ற இழப்புகளை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார்களோ, இது போன்ற இழப்புகளை சந்திக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கூலியாக கொடுக்கிறான் என்பதாக நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்றை மட்டும் விளங்க வேண்டும், இந்த போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டும். சந்திக்கின்ற பொழுது நாம் கொடுக்கின்ற இழப்புகள், நாம் சந்திக்கின்ற இழப்புகள் உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நமக்கு கஷ்டத்தையோ அல்லது கவலையோ கொடுக்கலாம். ஆனால் இது போன்ற இழப்புகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி சொர்க்கம் மட்டும்தான். பெண்கள் இன்னைக்கு பெண்கள் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள். பெண்கள் வீதிக்கு வந்து தங்களுடைய உரிமையை கேட்டு தங்களுடைய உரிமையை மீட்பதற்காக வேண்டி போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பெண்களுடைய பாதுகாப்பு நம்மளுடைய அந்த சமூகத்தினுடைய ஆண்களினுடைய கையில் இருக்கிறது. நீங்க பாக்குறோம், நம்ம ஊர்ல பெண்கள் அவ்வளவு நபர்கள் வந்து போராடுறாங்க, ஆண்களுடைய கூட்டம் கம்மியா இருக்குது. ஒட்டுமொத்த பெண்களுடைய பாதுகாப்பும் ஆண்களுடைய கையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. பெண்களுடைய பாதுகாப்பு என்பது சாதாரண விஷயம் இல்ல. பெண்களுடைய பாதுகாப்பு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஆண்களின் மீது கடமை பெண்களை பாதுகாப்பது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வரலாறு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தனிமையில் பள்ளிவாசலில் உட்கார வைக்கப்படுகிறார்கள் நேர்ச்சை செய்வதற்காக வேண்டி. அவங்களுடைய அம்மா நேர்ச்சி செஞ்சுட்டாங்க, எனக்கு ஏதாச்சும் புள்ள பிறந்துச்சுன்னா உனக்காக வேண்டி நேர்த்து விடுகிறேன் என்பதாக தாய் நேர்ச்சை செய்வதற்காக, நேர்ச்சை செய்ததற்காக மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு பெண் தனியாக பள்ளிவாசலில் வைக்கப்படுகிறார்கள். அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பை, அந்த பெண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு ஊர் முழுக்க போட்டி போட்டது என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், பெண்களை பாதுகாப்பது ஆண்களின் மீது கடமை. இன்னைக்கு நம்ம ஊர்ல பெண்கள் அவ்வளவா இறங்கி போராடுறாங்கன்னா அவர்களுடைய அளவிற்கு, அவர்கள் எந்த அளவிற்கு வந்திருக்கின்றார்களோ அதை விட 2 மடங்கு கூட்டம் ஆண்களுடைய கூட்டம் அங்கே இருக்க வேண்டும். இன்னைக்கு கால்வாசி கூட இல்ல. எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் இந்த இது போன்ற போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை துரத்தி அடிப்பதற்கும் அவர்களுக்கு மத்தியில் கலவரங்களை ஏற்படுத்த எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக துடித்துக் கொண்டிருக்கின்ற இது போன்ற ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு மத்தியில் முஸ்லிம் பெண்களை, இஸ்லாமிய சகோதரிகளை, தாய்மார்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய ஆண் சமூகத்தின் மீது கடமை. வயசாயிருச்சு, முடியல, நடந்து போக முடியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய கடந்த கால வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் நாம் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம் என்பதாக புரியும். அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலகட்டம், உமர் ரலியல்லாஹு தஆலா காலகட்டம், கடைசி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலகட்டம் வரை வாழ்கிற அந்த சஹாபி ரொம்ப வயசான சஹாபி, நடக்கிறது கூட அவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கிற அந்த சஹாபி. இந்த அபூ தல்ஹா என்கின்ற சஹாபி அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலகட்டத்தில் இது போன்ற ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய சஹாபி எந்திரிச்சு நடக்கிறதுக்கே கஷ்டப்படக்கூடிய அந்த சஹாபி எந்திரிச்சு என்ன செய்யறாங்க, வேகமா அப்படியே தவழ்ந்து போய் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடந்து போய் போர் வாள் எடுக்கிறாங்க. போர் செய்வதற்கு உண்டான கவச ஆடையும் போர் வாளையும் அந்த சஹாபி அபூ தல்ஹா என்று சொல்ல வயது முதிர்ந்த சஹாபி போய் எடுக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய பசங்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஆண் மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, தந்தையே இந்த மாதிரி நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் போர்ல கலந்துக்கிட்டீங்க, அடுத்து நடந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் எந்தெந்த போர்லாம் நடந்துச்சோ எல்லா போர்லையும் நீங்க கலந்துக்கிட்டீங்க, அதுக்கு அடுத்து வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த போரெல்லாம் நடந்துச்சோ எல்லா போரையும் நீங்க கலந்துக்கிட்டீங்க, இனியும் நீங்க போருக்கு வரணுமா, வீட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்களேன் என்பதாக அந்த மகன்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைக்கு தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா? குர்ஆன்ல ஒரு ஆயத்து ஒண்ணு இருக்குது, இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வ திகாலன் வ ஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ்.
உங்களால் எப்படி முடியுமோ, நீங்கள் கஷ்டப்படக்கூடிய வாலிபனாக இருந்தாலும் சரி, அல்லது கஷ்டப்படக்கூடிய முதியவராக இருந்தாலும் சரி, நடக்கவே முடியாதவர்களாக இருந்தாலும் முடிந்த அளவிற்கு வந்து இது போன்ற போராட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் கலந்து உங்களுடைய பங்கை இதிலே வெளிப்படுத்துங்கள் என்பதாக குர்ஆனில் ஒரு ஆயத்து ஒன்று இருக்குது. அந்த ஆயத்துக்கு நான் அமல் செய்யணும், அதனால் நான் போருக்கு கிளம்புவேன் என்பதாக கடல் பயணமாக செல்கின்ற அந்த சஹாபி போற வழியில வஃபாத்தாயிடுறாங்க. போருக்கு போற வழியில வஃபாத்து, கடல் பயணம் என்பதால் அடக்கம் செய்ய முடியவில்லை. கிட்டத்தட்ட 9 நாட்கள் கழித்து அந்த சஹாபி அடக்கம் செய்யப்படுகிறார்கள். 9 நாள் கழிச்சாலும் அந்த ரூஹு பிரிஞ்ச அந்த சூடு அப்படியே இருந்துச்சான். 9 நாள் கழித்து அடக்கம் செய்யப்படுகிற அந்த சஹாபி தொடுகிறார்கள் ஜனாசாவை. தொடுகின்ற பொழுது, ரூஹு பிரிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சூடு அப்படியே அந்த ஜனாசாவில் இருந்தது என்பதாக அவருடைய மகன்கள் சொல்லக்கூடிய வரலாறு. பெண்களை, பெண் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஆண் சமூகம் தங்களால் முடியாது என்று ஒதுங்கி நிற்காமல் களத்தில் இறங்கி தங்களுடைய எதிர்ப்பையும் போராட்டத்தையும் நாம் காட்ட வேண்டும். அதே நேரத்தில் பெண்களுக்குண்டான பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டிய கடமை ஆண் சமூகத்தின் மீது இருக்கின்றது. டெல்லியில ஒரு கலவரம். டெல்லியில் அவர்கள் கிட்டத்தட்ட ஏராளமான, இன்னும் கணக்கு எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல 27 இருந்துச்சு, அப்புறம் 38 இருந்துச்சு, அப்புறம் 46, இன்றைய சூழ்நிலையின்படி 56ஆக மாறி இருக்கிறது. ஏன்னா வீடுகளுக்கு உள் வைத்து எரிக்கப்பட்ட அந்த ஜனாதாக்களை, அவர்கள் மௌத்தான அந்த ஷஹீதுகளை இன்னும் கணக்கெடுக்க முடியாமல் ஊடகமே திணறிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இந்த விஷயத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? இந்த விஷயத்தை நாம் முஸ்லீம் என்கின்ற கண்ணோடு இந்த விஷயத்தை எப்படி பார்க்க வேண்டும்? முதல்ல நாம் அதிகமா கவலைப்படணும் இந்த மௌத்துக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மல்லம் யஹ்தம்ம பி அம்ரில் முஸ்லிமி ஃபலைஸ மின்ஹு. ஒரு முஸ்லீம் கவலைப்படுகிறான் அல்லது ஒரு முஸ்லீம் இது போன்ற பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்று சொன்னால், பிற முஸ்லீம் அந்த செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது, அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது, அந்த செய்தியை பேசுகின்ற பொழுது அவன் கவலைப்பட வேண்டும். அப்படி கவலைப்பட்டவன் தான் முஸ்லீம். அப்படி கவலைப்படாதவன் முஸ்லீம் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். முதல்ல அந்த விஷயத்துக்காக நாம கவலைப்படணும். முஸ்லிமினுடைய இழப்பு என்பது சாதாரண இழப்பு அல்ல. முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் என்பது ஒரு இழப்ப, ஒரு சமூகம் அவருடைய உயிர் இழப்பை இழந்தால் கூட அந்த சமூகம் திருப்பி மீண்டுட்டு வந்துடும். ஆனால் ஒரு சமூகத்தினுடைய பொருளாதாரம் திட்டமிட்டு அழிக்கின்ற பொழுது அந்த சமூகம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். முஸ்லிம் சமூகத்தின் மீது அவர்கள் தொடுக்கக்கூடிய அந்த போர், நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் முடிந்த அளவிற்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கு நம்முடைய சேவைகளை நாம் செய்ய வேண்டும். அது பொருளாதாரத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய உடல் உழைப்பின் மூலமாக இருந்தாலும் சரி, இது போன்ற சேவையை நாம் செய்ய வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம், ஹாத்தம் தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய மகள் சஃபீனா. ஹாத்தம் தாயி ஒரு பெரிய கோத்திரத்தினுடைய தலைவர் ஹாத்தம் தாயி சொல்லக்கூடிய சஹாபி. அவர்களுடைய மகள் சஃபீனா, அந்த ஹாத்தம் தாயி என்ன செய்யறாங்கன்னா போராட்டத்தில் என்ன செய்யறாங்க, மௌத்தாயிடுறாங்க. அப்ப அவர்களுடைய மகள் சஃபீனா நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து நின்று, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை வாழுகின்ற பொழுது நல்லா பெரிய செல்வந்தராக, கேட்கக்கூடிய ஆசர்களுக்கெல்லாம் கொடுத்து வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக என்னுடைய தந்தை வாழ்ந்து வந்தார் யா ரசூலல்லாஹ். ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய கலவரத்தின் மூலமாக எங்களுடைய சொத்து அனைத்தையும் நாங்கள், பொருளாதாரம் அனைத்தையும் நாங்கள் பறிகொடுத்து விட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரஹமு அஜீஸ கௌமின் தல்ல வ கனியன் இஃப்தகர. இது போன்ற சிறந்த சமுதாயமாக, நல்ல வாழ்வாதாரத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் இது போன்ற போராட்டக்காரர்களால், கலகக்காரர்களால், கலவரக்காரர்களால் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டாலோ, அல்லது செல்வந்தராக வாழக்கூடிய ஒரு சமூகம் இது போன்ற போராட்டத்தின் மூலமாக, கலவரத்தின் மூலமாக ஏழையாக மாற்றப்பட்டாலோ, அவர்களின் மீது நீங்கள் இரக்கம் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல், அந்த சஃபீனா என்ற பெண்மணிக்கு தேவையான பொருட்களை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். நாளைக்கு அல்லாஹ் தஆலா நம்மகிட்ட கேள்வி கேட்பான். அல்லாஹ் தஆலா மறுமையில் ஒரு மனிதரை அழைத்து, இந்த மாதிரி நான் பசியோடு இருந்த எனக்கு ஏன் நீ சாப்பாடு போடலன்னு அல்லாஹ் தஆலா கேட்பானா? அல்லாஹ் தஆலா ஒரு மனிதர் அழைச்சி கேட்பானா, நான் பசியோட இருந்த ஊர்ல உலகத்துல இருக்கும் பொழுது நீ ஏன் எனக்கு சாப்பாடு போடல, நீ ஏன் எனக்கு உணவளிக்கவில்லை என்பதாக ஒரு மனிதனை அழைத்து அல்லாஹ் தஆலா கேட்கின்ற பொழுது அந்த மனுஷன் சொல்லுவானா, உனக்கா? ஏன்னா நீங்க ரிஸ்கினுடைய சாவி உன் கையில தான் இருக்கு,
உலக மக்கள் அனைவருக்கும் அதிபதி நீதான், எல்லாத்துக்கும் நீ தான் ரிஸ்க் கொடுக்கிற, நீ எப்பயால உணவை தேடி வந்தா என்று சொன்னவுடன் இந்த ஏரியால இந்த இடத்தில் இருக்கின்ற மக்கள் உணவிற்காக கஷ்டப்பட்டார்களா இல்லையா, அது தெரிந்தும் நீ அமைதியாக இருந்தாய், அதனாலதான் நான் இப்படி கேட்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா மறுமையில் கேட்பான். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். முடிந்த அளவிற்கு கவலைப்பட வேண்டும். இது போன்ற பாதிப்புக்குள்ளான அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த சேவைகளை பொருளாதாரத்தின் மூலமாக, உடல் உழைப்பின் மூலமாக நம்மால் முடிந்த சேவைகளை நாம் செய்ய வேண்டும். இனி இந்த சமூகம் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும். இந்த சமூகம் இது போன்ற போராட்டங்களின் மூலமாக, எதிர்ப்புகளின் மூலமாக வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றிக்குண்டான வழிகளை குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகள் என்னென்ன? இன்னைக்கு ரெண்டு போறா, ஒண்ணு மாணவர்கள் சமூகமாக இருக்கட்டும், அவர்கள் சந்திக்கக்கூடிய தேர்வுகளாக இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய சமூகம், முஸ்லீம் சமூகம் சந்திக்கக்கூடிய இது போன்ற ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருப்பு சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும், இரண்டிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லக்கூடிய வழி என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தில் அழகாக சொல்வான், வலா தஹீனு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் ஆலூன இன் குன்தும் முஃமினீன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பலம் இழக்காதீர்கள், நீங்க மனசு சோர்வடையாதீர்கள். அன்துமுல் ஆலூன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான்தாரிகள், நீங்கள் முஃமின்கள், அதனால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதாக ஆறுதல் சொல்லுகிற ரப்புல் ஆலமீன் அந்த முஃமின்களுக்கு உண்டான அடையாளம் என்ன? கவலைப்படாதீங்க, பலத்தை இழக்காதீங்க என்று சொல்லுகிற ரப்புல் ஆலமீன் அந்த முஃமின்களுக்கு உண்டான அடையாளத்தை குர்ஆனில் சொல்கிறான். அந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால்தான் மாணவர் சமூகமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் சமூகமாக இருக்கட்டும், அவர்கள் சந்திக்கக்கூடிய போராட்டத்தில் வெற்றி பெற முடியும். முஃமின்களுக்கு உண்டான அடையாளம், முதல் அடையாளம் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தொழுகையின் பக்கம் அதிகமாக ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த முஃமின்கள், அவர்கள் தான் முஃமின்கள். அப்படிப்பட்ட முஃமின்கள் தான் வெற்றி அடைவார்கள். போராட்டங்களுக்கு எந்த அளவுக்கு நாம ஆர்வம் காட்டி அதை சந்திக்கிறோமோ அதே ஆர்வம், அதை விட 100 மடங்கு ஆர்வம் அல்லாஹ் தஆலாவுடைய இபாதத்துகளில் நம்மை ஆர்வம் காட்ட வேண்டும். இந்திய சுதந்திர போராட்டத்துல இதே மாதிரி ஒரு சட்டம் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு சட்டம் அன்றைய ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, உலமாக்கள் எல்லாம் ஒன்று கூடி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் என்ற கலிமாவை நீங்க என்ன செய்யணும், டெய்லி 500 தடவை ஓதன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலம் இது போன்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அன்றைய உலமாக்கள் என்ன செய்யறாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் என்கிற கலிமாவை நீங்க 500 தடவை ஓதுங்க என்பதாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த மக்களும் ஓதுகிறார்கள். அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இன்னைக்கு நம்மளுக்கும் அதே மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்கின்ற கலிமாவை அதிகம் ஓதுங்கள் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த திக்ரை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் சரி, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இந்த திக்ரை அதிகமாக ஓதுகின்ற பொழுது எப்படி அல்லாஹ் தஆலா ஆங்கிலேயரிடமிருந்து அந்த சட்டத்தை வாபஸ் பெற வைத்தானோ அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், வாபஸ் பெறுவதற்கு உண்டான வழிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். திக்ருகளை அதிகமாக ஓத வேண்டும், தொழுகையின் பக்கம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். இன்னைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய 3வது அந்த நிபந்தனை, வெற்றிக்குண்டான வழி, வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீண் பேச்சுகளை பேசுவதை விட்டு நல்ல பேச்சுகளை பேசுங்கள். நீங்கள் இந்த பேச்சுகளை பேசக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி. இன்னைக்கு மாணவ சமூகமா இருக்கு, அவங்க வீண் பேச்சை தவிர்த்துக்கணும். தேர்வுகளுடைய அந்த சமயத்தில் வீண் பேச்சை தவிர்க்கின்ற பொழுது, தொழுகையின் பக்கம் ஆர்வமாக செயல்படுகின்ற பொழுது, திக்ருகளை ஓதுகின்ற பொழுது அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போன்றுதான் நாமும் போராட்ட களங்களிலும் சரி அல்லது ஆர்ப்பாட்டங்களிலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று பஷீரு வலா தன்ஃபிரு, சுப செய்தி உண்டான அந்த வார்த்தைகளை நீங்கள் உபயோகிங்கள். இது போன்ற விரண்டு ஓடக்கூடிய காவி வெறியர்கள் உங்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் வெளிவிடாதீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை மனதில் நிறுத்தி வீண் பேச்சுகளை எல்லாம் தவிர்த்து சுப செய்திகளை மட்டும் நம்முடைய சமூகத்திற்கு மத்தியில் பரப்பி விடுகின்ற பொழுது நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த 3 வழிகளின் அடுத்த கட்டத்தை நாம் நோக்கி பயணிக்கின்ற பொழுது, இந்த 3 நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து பயணித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் தஆலா மாணவர் சமூகமாக இருக்கட்டும், அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த தேர்வுகளிலும் அதே போன்று நாம் சந்திக்கக்கூடிய இது போன்ற வன்முறைகளிலும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற வன்முறையாளர்களிடமிருந்து, இது போன்ற ஆட்சி அதிகாரிகளிடமிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான சமூகமாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.